கிட்டத்தட்ட கலையாசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக ஒரு 5 தாக்குனா 100 கிலோ வரும்ல, 5 வாழத்தாருனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் மேலே ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஷார்ட்டில் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஊர்காரமாகவே போயிட்டு இருப்பாங்க, பாவமாக இருக்கும். இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துடுமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவனுக்கு ஒரு பெரிய உந்துதாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்தை பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனாக